ரியலி ஐம் வெரி சாரி. இந்த சாட்டர்டே நீங்க எல்லாருமே வீடியோக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. எங்களால தவிர்க்க முடியாத சில சிச்சுவேஷன்னால சாட்டர்டே எங்களால வீடியோவை அப்லோட் பண்ண முடியல. இப்போ வர இந்த வீடியோ நிச்சயமாவே உங்களுக்கு உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சி பிஸ்கட் சாப்பிடலாமா? சி பிஸ்கட்னா என்ன? எந்த கடையில கிடைக்கும்? அமெரிக்காவில் 1933 வருஷம் அங்க குதிரை ரேஸ்கள் ரொம்ப அதிகமா நடக்கும். அந்த குதிரை ரேஸ்ல ஒரு குதிரை பங்கேற்குது. அதோட பேரு தான் சி பிஸ்கட். தன்னை விட அந்த குதிரை ரேஸ்ல நிறைய குதிரைகள் ஹைட்டா வெயிட்டா அப்பியரன்ஸ்ல பயங்கரமா இருக்கு. அந்த ரேஸ்ல இந்த சி பிஸ்கட் ஃபெயில் ஆயிடுது, தோத்து போயிடுது. அடுத்த போட்டிக்கு தயாராகுது. அடுத்த போட்டியும் ரெண்டாவது போட்டியிலும் இந்த சி பிஸ்கட் தோத்து போயிடுது. இப்படியே 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல தொடர்ச்சியா 17 போட்டியில இந்த சி பிஸ்கட் தொடர்ச்சியா தோல்விகளையே சந்திச்சுட்டு இருக்கு. இப்போ இந்த சி பிஸ்கட்டை நம்பி யாருமே பணம் கட்டுறதே இல்லை. சி பிஸ்கட்டுக்கு மேல சவாரி பண்ற அந்த ஜாக்கி, குதிரை ஜாக்கி, அவரும் ரொம்பவே அவமானப்படுறாரு. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையே இந்த சி பிஸ்கட் சந்திக்குது. இந்த சி பிஸ்கட்டோட கம்பெனியில இருக்கிற அந்த ஓனருக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. இனிமேல் இந்த சி பிஸ்கட் நமக்கு வேண்டாம், இது நமக்கு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால இந்த சி பிஸ்கட்டை சுட்டு கொன்னுருவோம் அப்படின்னு சொல்லி தன்னோட கன்னை எடுத்து சரியா அந்த சி பிஸ்கட்டோட நெத்தியில வச்சு ஷூட் பண்ண தயாராகிட்டாரு. அப்போ அந்த இடத்துல அந்த ஓனரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் உள்ள வர்றார். அவரோட பேரு டாம் ஸ்மித். அவரு குதிரைகள் மேல ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவர். அவர் ஒரு குதிரைகளை ட்ரெயின் பண்ணக்கூடிய ட்ரெயினர். ஸோ அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த குதிரையை கொல்லாத, இதை என்ன பண்ணுனா என்கிட்ட கொடுத்துரு, அல்லனா இதை ரொம்ப ஒரு லோ பிரைஸ்ல யாருக்கா நம்ம சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அந்த டைம்ல அந்த இடத்துல ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருந்த ஒரு பெரிய பணக்காரர், பெரிய பிசினஸ்மேன், அவர் தன்னோட வீட்டுல தான் வளர்க்கறதுக்காக ஆசைப்பட்டு ஒரு குதிரை கிடைச்சா நல்லா இருக்கும், அதாவது அழகுக்காக ஒரு குதிரை நின்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சு அவர் தேடிட்டு இருந்த நேரம் இந்த சி பிஸ்கட்டை அவரு விலைக்கு வாங்குறாரு. நார்மலா ஒரு ரேஸ் குதிரை குறைஞ்சபட்சம் 10,000க்கும் அதிகமான டாலர்ஸ் சேல்ஸ் ஆகும். ஆனா இந்த சி பிஸ்கட் இருக்கிறதுலே ரொம்ப லோவஸ்ட் பிரைஸ்ல, அதாவது $2,500 அந்த சி பிஸ்கட்டை விற்கிறாங்க. அந்த $2,500 லோவஸ்ட் பிரைஸுக்கு சார்லஸ் ஹோவர்ட் ஒரு மெக்கானிக்கல் ஷாப் ஓனர் அந்த சி பிஸ்கட்டை இப்போ வாங்கிட்டு போறாரு. இந்த நேரத்துல தான் சார்லஸ் ஹோவர்டு தன்னோட ஃப்ரெண்டு டாம் ஸ்மித் கிட்ட கேட்கிறாரு, இந்த சி பிஸ்கட்டை பராமரிக்கிறதுக்காக ஒரு நபர் வேணும், எனக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த நேரத்துல தான் அவரை மீட் பண்ண ஒருத்தர் வராரு. அவரோட பேரு தான் ரெட் பொல்லார்டு. இந்த ரெட் பொல்லார்டு யாருன்னா, அவனும் தன்னோட வாழ்க்கையில நிறைய தோல்விகளை சந்திச்சவன். சின்ன வயசுல இருந்து அவனோட அப்பா அம்மாவால துரத்தி விடப்பட்டவன், நிறைய அவமானங்களை சந்திச்சவன். குதிரை ஜாக்கியா இருக்கும்போது அவன் கலந்து கொண்ட ஒவ்வொரு போட்டியிலும் தொடர்ந்து பல தோல்விகளை சந்திச்சிருக்கான். ஒரு மேட்ச்ல கூட அவன் ஜெயிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட சி பிஸ்கட்ட மாதிரியே தான் இந்த ரெட் பொல்லார்டோட நிலைமையும் இருக்கு. நிறைய அவமானங்கள், நிறைய வலிகள். சோ கடைசியா ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பிழைக்கலாம் சொல்லி தான் இப்போ இந்த மெக்கானிக் ஷாப் ஓனர் கிட்ட அவனும் வேலை தேடி வரான். இந்த நேரத்துல தான் இந்த சி பிஸ்கட்டை அவன் மீட் பண்றான். இப்போ சி பிஸ்கட்டும் ரெட் பொல்லார்டும் 2 பேரும் ஒன்னா மீட் பண்றாங்க. ரெட் பொல்லார்டு சி பிஸ்கட்டை பார்க்கும்போது சி பிஸ்கட்டோட காலு உடைஞ்சு போயிருக்கு. இதே நிலைமையில தான் தன்னோட காலும் உடைஞ்ச நிலைமையில தான் அவனும் அந்த சி பிஸ்கட்டை பார்க்கறான். இப்படியே ஒரு சில நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு. ஒரு சில நாட்கள்ல 2 பேருமே ரெக்கவர் ஆகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் காலையில இந்த சி பிஸ்கட்டை தன்னோட கூட்டிட்டு வாக்கிங் நடந்து போயிட்டு இருக்கான். அங்க நிறைய ரேஸ் குதிரைகள் அடுத்த போட்டிக்காக தயாராகிட்டு இருக்காங்க. பயங்கரமா ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்காங்க. இதை எல்லாமே இந்த ரெட் பொல்லார்ட் பார்த்துட்டே இருக்கான். அதை பார்த்துட்டே அப்படியே அவனால கலந்து கொள்ள முடியலையே அப்படிங்கிற ஒரு இயக்கத்துல அவன் இந்த சி பிஸ்கட்டை கையில பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். அடுத்த ஒரு சில நாட்கள்ல ரெட் பொல்லார்டும் நல்லா ரெக்கவர் ஆகிட்டான், சி பிஸ்கட்டும் நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டு. இந்த டைம்ல ரெட் பொல்லார்டு என்ன பண்றான்னு சொன்னா, இந்த சி பிஸ்கட் மேல ஏறி உட்கார்ந்து சரி அப்படியே சும்மா ஒரு ரைட் போகலாமே அப்படின்னு சொல்லி ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கான். அதே மாதிரி ஒரு நாள் காலையில என்ன நடக்குதுன்னு சொன்னா, பிராக்டிஸ் செஷன்ல இருக்கக்கூடிய மற்ற குதிரைகள் அப்படியே இந்த சி பிஸ்கட் தாண்டி கிராஸ் பண்ணி அப்படியே ஃபாஸ்டா ஓடி போகுது. இத இந்த சி பிஸ்கட் தன்னோட கண்ணால பாக்குது. பார்த்த உடனே என்ன நடக்குதுன்னா, இந்த சி பிஸ்கட் ரொம்ப வேகமா ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்குது. ஓடுது 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 ரொம்ப ஃபாஸ்டா மற்ற எல்லா குதிரைகளையும் தாண்டி வேகமா ஓடிட்டு தன்னோட இடத்துக்கு வந்துடுது. இத மேல இருந்து பார்த்த ரெட் பொல்லார்டால நம்பவே முடியல. இந்த ஸ்பீடு ஒருவேளை
இந்த சி பிஸ்கட் இதுக்கு முன்னாடி ஓடி இருந்தா நிச்சயமா இது ரெக்கார்ட் பிரேக்கா இருந்திருக்கும். நிச்சயமா சி பிஸ்கட் கண்டிப்பா வின் பண்ணிருக்கும். ஏன் இவ்வளவு ஸ்பீடா இவ்வளவு ஃபாஸ்டா ஓடக்கூடிய இந்த சி பிஸ்கட் அதால ஜெயிக்க முடியல அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருக்கான். அப்போதான் இவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, இத பத்தி தெரிஞ்சுக்க முன்னாடி இப்போ ஒரு ஹெல்த் டிப்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். குதிரைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகள் ஒன்று பெரிஸ். ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி, ராஸ்பெரி, கிரேன்பெரி. இப்படி பெரிஸ்ல கிட்டத்தட்ட 400 வெரைட்டிஸ் இருக்கு. இப்படி எல்லா வகையான பெரிஸ்லயுமே கேன்சரை எதிர்க்கிற ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்கு. பைட்டோகெமிக்கல்ஸ் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு. இதனால கேன்சர் செல்ஸ்களை அதிகமா டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய பவர் இந்த பெரிஸ்ல நிறையவே இருக்கு. இந்த உணவுகள் நிச்சயமா 100% கேன்சரை கியூர் பண்ணிடும் அப்படின்னா இல்ல. இது நமக்கு கேன்சரை எதிர்த்து போராட ஹெல்ப் பண்ணும். ரேஸ்ல கலந்துக்கிற டைம்ல சி பிஸ்கட்டோட கண்களை மறைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ ரேஸ்ல சி பிஸ்கட் இல்லாதனால அதுக்கு கண்ணுல எதுவுமே மறைக்கப்படல. அதனால இந்த சி பிஸ்கட்டால என்ன பண்ண முடியுதுன்னா, தன்னோட கண்களால எல்லா குதிரைகளையும் பார்க்க முடியுது. இந்த சி பிஸ்கட்டுக்கு ஒரு பலம் இருக்கு. அது எங்க இருக்குன்னா அதோட கண்கள் தான். எல்லா குதிரைக்கும் பலம் காலில் இருக்கும். ஆனா இந்த சி பிஸ்கட்டுக்கு கண் தான் பலம். என்னன்னா, தன்னை ஏதாவது ஒரு குதிரை ஓவர்டேக் பண்ணி போனா, ஏதாவது ஒரு குதிரை ஜெயிச்சு போகுதுன்னா அது இந்த சி பிஸ்கட்டுக்கு பிடிக்காது. இதை கவனிச்ச ரெட் பொலார்டுக்கு ஒரு ஐடியா வருது. சரி, மறுநாள் நம்ம காலையில வாக்கிங் போகும்போது சி பிஸ்கட்டோட கண்கள்ல இருக்க அந்த ஸ்கார்ஃபை நம்ம கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுவோம், என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் இந்த சி பிஸ்கட் மேல ஏறி போறான். அதே போலவே மற்ற குதிரைகள் சி பிஸ்கட்டை ஓவர்டேக் பண்ணிட்டு ஃபாஸ்டா போகுது. இதை பார்த்த சி பிஸ்கட் மறுபடியும் ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிக்குது. இதை கவனிச்ச இந்த ரெட் பொலார்ட் இப்ப என்ன பண்றான்னா, நேரா அந்த ட்ரெயினர் டாம் ஸ்மித் கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். நம்ம சி பிஸ்கட் ரொம்ப அக்ரெசிவா இருக்கு, ரொம்ப ஃபாஸ்டா ஓடுது, அதுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்கு. இந்த சி பிஸ்கட்டை மறுபடியும் நம்ம ஏன் ரேஸ்ல கலந்துக்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த சார்லஸ் ஹோவர்ட் அந்த ஓனர் கிட்ட பேசி ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஆஃப்டர் லாங் டைம் இந்த சி பிஸ்கட் ரேஸ்ல முதலா கலந்துக்க வந்து நிக்குது. பழைய சி பிஸ்கட்டா இல்ல, புதிய சி பிஸ்கட்டா கம்பீரமா வந்து நிக்குது. அந்த ரேஸ்ல சி பிஸ்கட் இருக்கு, சி பிஸ்கட்டோட மேல ஜாக்கியா ரெட் பொலார்ட் இருக்காங்க. ரெண்டு பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடுறாங்க. அந்த ரேஸ்ல ரொம்ப ஃபாஸ்டா ஃபர்ஸ்ட் டைமா சி பிஸ்கட் வின் பண்ண ஆரம்பிக்குது. இந்த நியூஸ் அமெரிக்காவில் ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அமெரிக்க பீப்புள்ஸ் எல்லாருக்குமே தெரியும், சி பிஸ்கட் ஒரு ஓடாத குதிரை, இது எப்பவுமே தோக்கக்கூடிய குதிரை, இது ஒரு நம்பிக்கையை இழந்த குதிரை, இதால ஜெயிக்கவே முடியாது. மற்ற குதிரைகள் ஓடாம இருக்கும்போது அதை இந்த சி பிஸ்கட் கிட்ட விடும்போது அது மோட்டிவேட் ஆகி ஓட ஆரம்பிச்சிடும். ஆனா சி பிஸ்கட் ஒரு நாளும் ஓடாது. இதுதான் அமெரிக்க மக்களோட மனசுல அதிகமா இருந்துச்சு. இந்த ரேசிங் டைம்ல அமெரிக்காவோட பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் ரொம்ப வீழ்ச்சியா இருந்துச்சு. அமெரிக்க மக்கள் ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய ஃபெயிலியர்களை சந்திச்சாங்க. அதனால தோல்வியினால நிறைய ஸ்டாக் மார்க்கெட்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா சூசைட் பண்றாங்க. நிறைய பேர் டிமோட்டிவேட்டடா இருக்கிறாங்க. இனி வாழ்க்கையில நம்மளால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு அவங்க இருக்கிற நேரத்துல தான் இந்த சி பிஸ்கட் ஃபர்ஸ்ட் டைமா வின் பண்ணிட்டுங்கிற அந்த செய்தி காட்டு தீ மாதிரி அமெரிக்கா முழுவதும் பரவ ஆரம்பிக்குது. அப்போ அந்த டைம்ல அதை கமெண்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு கமெண்டேட்டர் இப்படி சொல்றாரு, தொடர்ந்து 17 போட்டியில தோத்துட்டே இருந்த சி பிஸ்கட் ஃபர்ஸ்ட் டைமா வின் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம ஏன் ஜெயிக்க முடியாது, நம்மளோட எக்கனாமிக்கல நம்ம ஏன் க்ரோ பண்ண முடியாது, அமெரிக்கா மக்களால நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது அந்த மக்களோட மனசுல ஒரு எனர்ஜியை கொடுக்குது. அதுக்கப்புறம் நடந்த எல்லா போட்டியிலையும் இந்த சி பிஸ்கட் தான் வின் பண்ணுது. சி பிஸ்கட்டை ஓட்டுன அந்த ஜாக்கி ரெட் பொலார்ட் ஜெயிக்க ஆரம்பிக்கிறான். தன்னோட வாழ்க்கையில அவனும் வெற்றியை பார்த்ததே இல்லை, ஒரு வெற்றி கூட அவன் சந்திச்சதே இல்லை. இப்போ அவனால நம்பவே முடியல, அவனும் ஜெயிக்கிறான், அவனோட சி பிஸ்கட்டும் ஜெயிக்க ஆரம்பிக்குது. எந்த குதிரையும் சம்பாதிக்காத அதிக பணத்தை, அதிக அவார்டை இந்த சி பிஸ்கட் வின் பண்ணுது. இதுவரைக்கும் சாம்பியனா இருந்த ஒரு பெரிய ரேஸ் குதிரையே இந்த சி பிஸ்கட் தோக்கடிக்குது. கடைசியா இந்த சி பிஸ்கட் 1947 வருஷம் இறந்து போகுது. அமெரிக்க மக்கள் அதற்காக துக்கம் கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்ல, நியூயார்க்ல
இந்த சீ பிஸ்கட்டுக்காக ஒரு சிலையே வைக்கிறாங்க. அமெரிக்க மக்களோட நம்பிக்கை சின்னமா இந்த சீ பிஸ்கட்டை இப்போ வரைக்கும் பார்த்துட்டே இருக்காங்க. நிறைய சினிமாக்கள்ல இந்த சீ பிஸ்கட்டை ஒரு மோட்டிவேஷனலோட எக்ஸாம்பிளா நிறைய மூவிஸ்ல இன்னைக்கும் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. சீ பிஸ்கட் ஒரு காலத்துல யாருமே கவனிக்காத ஒரு குதிரையா இருந்துச்சு. அதே சீ பிஸ்கட் தன்னோட திறமையால ஒரு நாட்டோட நம்பிக்கையின் சின்னமாகவே மாறுது. இன்னைக்கான ஒரு மோட்டிவேஷனல் கோட்ஸை பார்க்கலாம். Success is not get in one single step. Sometimes the most broken journeys create the strongest champions. சில நேரங்கள்ல மிகவும் உடைஞ்ச பயணங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். அந்த உடைஞ்ச பயணங்கள் தான் நம்மள மிக வலிமையான நமக்கு ஒரு வெற்றியை உருவாக்கும். இதே மாதிரி தான் கேன்சர்னால எதிர்த்து போராடிட்டு இருக்க உங்க வாழ்க்கையில கூட ஒரு டிரான்சிஷன் பீரியட் வரலாம், ஒரு நிலைமாற்று காலம் வரலாம். நிலைமாற்று காலம் ஒரு சீசனுக்கும் இன்னொரு சீசனுக்கும் இடைப்பட்ட காலம் தான் டிரான்சிஷன் பீரியட். இது நம்ம வாழ்க்கையில யாருக்கும் வரலாம், எப்பவும் வரலாம். அதனால உங்க மனசை நீங்க சோர்ந்து போய் விட வேண்டாம். ஒரு இலையுதிர் காலம் இருக்குன்னா இன்னொரு வசந்த காலம் நிச்சயமாவே உண்டு. நைட் டைம்ல சூரியன் மறையுதுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. காலையில அதே சூரியன் நிச்சயமா அது வரதான் போகுது. இதே போலதான் பைபிள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பைபிள் வேர்ஸ் இருக்கு. பலன் உள்ளவனுக்கு ஆகிலும் பலன் இல்லாதவனுக்கு ஆகிலும் உதவி செய்வது உமக்கது லேசான காரியம். ஆமா, கடவுளுக்கு பலன் இருக்கவங்களுக்கோ பலனே இல்லாதவங்களுக்கோ ஹெல்ப் பண்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கலாம், எனக்கு பலனே இல்லையே, சுத்தமா ஸ்ட்ரென்த்தே இல்லையே, என்னை யாரும் கவனிக்கவே இல்லையே, என்ன அன்பா கூட யாரும் விசாரிக்கவே இல்லையே, ட்ரீட்மெண்ட் பண்ண காசே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், என் வாழ்க்கை என்ன ஆகும், இந்த ட்ரீட்மெண்ட்னால எனக்கு ஒரு கம்ப்ளீட் கியூர் கிடைக்குமா, மறுபடியும் என்னால எழும்பி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த சீ பிஸ்கட்டை மறக்கவே மறக்காதீங்க. 17 முறை தொடர்ச்சியா தோத்துட்டே இருந்த அந்த சீ பிஸ்கெட்டு, உடஞ்ச காலோடு இருந்த அந்த சீ பிஸ்கெட்டு தன்னோட வாழ்க்கையில அது ஜெயிக்கும் போது உங்க வாழ்க்கையிலும் ஒரு ஸ்ட்ரென்த் நிச்சயமா இருக்கு. அந்த ஸ்ட்ரென்த்தை நீங்க கண்டுபிடிக்கும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கை பயணத்துல நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய ஆரம்ப தோல்விகள் நம்ம வாழ்க்கையோட முடிவே கிடையாது. ஒவ்வொரு இருண்ட காலத்துக்கும் பின்னாடி ஒரு நல்ல ஒரு வசந்த காலம் நிச்சயமா உண்டு. இந்த சீ பிஸ்கட் ஸ்டோரி நிச்சயமாவே உங்க வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட உண்டு பண்ணும் நான் நம்புறேன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலோ அல்லனா கேன்சர் போராட்டத்துல நீங்க ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டியா இருக்கலாம், உங்க டெஸ்டிமனியா இருக்கலாம், எதுனாலும் உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா நிச்சயமாவே நான் அதை பார்த்து உங்க ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். நான் உங்க லியோ, இது உங்க சேனல் லியோ டாக்ஸ். தேங்க்யூ.